ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இன்டர்வியூ சீரிஸ்ல ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட சில முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, R is a point outside a circle and is 18 cm away from its center. A secant drawn from the point R intersects the circle at points A and B in such a way that RA equal to 7 cm and AB equal to 5 cm. The radius of the circle is okay. இல்லை என்னன்னா, ஆர் இஸ் எ பாயிண்ட் அவுட் சைட் எ சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி அண்ட் இஸ் 18 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் இட் சர்க்கிள்னு கொடுத்துட்டான். ஓகேவா? இந்த ஆறுன்ற பாயிண்ட் சர்க்கிளுடைய சென்டர்ல இருந்து 18 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆறுன்ற பாயிண்ட்ல இருந்து இந்த சர்க்கிளுக்கு ஒரு சீக்கண்ட் வந்து டிரா பண்றாங்க. அது வந்து இந்த சர்க்கிள் வந்து ஏபின்ற பாயிண்ட்ல வந்து கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதான் சீக்கண்ட். இது சர்க்கிளை ஏபின்ற பாயிண்ட்ல வந்து கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதோடைய இந்த ஏபியோடைய லென்த்து கொடுத்துட்டாங்க 5 சென்டிமீட்டர் அப்படின்னு. அதே மாதிரி ஆர்ஏ உடைய லென்த்தும் கொடுத்துட்டாங்க 7 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா, the radius ஆஃப் த சர்க்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான ரேடியஸ். அதே மாதிரி இதோடைய ஓவரால் லென்த்து கொடுத்துட்டாங்க 18. கரெக்டா? ஸோ இதோடைய ஓவரால் லென்த்து 18 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து எனக்கு ரேடியஸ். கரெக்டா? ஸோ அப்போ இது ஆர்னு எடுத்துக்கிட்டா, அதே மாதிரி இந்த லென்த்தும் எனக்கு என்னவா இருக்கும்? ரேடியஸாக தானே இருக்கும். ஸோ அப்போ இதுவும் எனக்கு ஆரா இருக்கும். எனக்கு தேவை இந்த அவுட்டர் லென்த்து தேவை. கரெக்டா? ஏன்னா இது என்ன, இது ரெண்டு சீக்கண்ட் வந்து ஒரு சர்க்கிளில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு டைரக்ட் ரிசல்ட் இருக்கு. அது என்னதுன்னா, இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இது ஒய்ன்னு வச்சுக்கிறேன், இது ஓன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ ஆர்ஒய் இன்ட்டு ஆர்எக்ஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி RB the overall length plus the outer length RA. ஓகேவா? ஸோ இதுதான் டைரக்ட் ரிசல்ட். இதுல எனக்கு RB RA ஓட லென்த் எனக்கு தெரியும், ஆனா RX RY ஓட லென்த் எனக்கு தெரியாது. கரெக்டா? ஆனா இங்க OR உடைய லென்த் எனக்கு 18 தெரிஞ்சிருச்சு, கொடுத்துட்டாங்க அவங்க. கரெக்டா? ஸோ அப்ப இது R அப்படின்னா இந்த பார்ட் எனக்கு என்னவா இருக்கும்? இந்த லென்த், அதாவது RX எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 18 மைனஸ் ஆரா இருக்குமா? கரெக்டா? இது ஃபுல்லா எனக்கு 18, இது எனக்கு 6. அப்ப எனக்கு இது வந்து இந்த 18ல இருந்து இந்த ரேடியஸை கழிச்சா எனக்கு பேலன்ஸ் உள்ள லென்த் எனக்கு என்னவா இருக்கும்? 18 மைனஸ் ஆரா இருக்குமா? ஓகே. அதே மாதிரி இந்த ஓவரால் லென்த் இந்த RY எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, இது எனக்கு வந்து ஃபுல்லா 18 சென்டிமீட்டர்ன்றது தெரியும், இது எனக்கு 6ன்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? அப்ப இந்த ஃபுல் லென்த் எனக்கு என்னவா இருந்திருக்கும்? 18 பிளஸ் ஆரா இருந்திருக்குமா? கரெக்டா? இந்த ஃபுல் லென்த். ஓகேவா? ஸோ அப்போ அதாவது இந்த RY வந்து எனக்கு என்னதுன்னா 18 பிளஸ் ஆர்ன்றது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி RXன்றது ஓகே, இந்த RXன்றது 18 மைனஸ் ஆர். ஓகேவா? ரேடியஸை நான் ஸ்மால் ஆர்னே வச்சுக்கிறேன். ஓகே, RBன்றது இங்கே 12, அதே மாதிரி RAன்றது 7. ஸோ இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? A பிளஸ் பி இன்ட்டு A மைனஸ் பி ஃபார்மெட்ல இருக்கா? ஸோ அப்போ A ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா ஈக்குவல் டு 84. ஸோ அப்போ R ஸ்கொயர் ஈக்குவல் டு 324 மைனஸ் 84 240. R ஸ்கொயர் 240. இதை எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த 240 16 இன்ட்டு 15 எழுதிக்கலாமா? 16 இன்ட்டு 15 தான் 240. ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து ஆர் உடைய வேல்யூ நான் கண்டுபிடிச்சிடலாம். ஆர் இது ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே எடுத்தா 16 ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே எடுத்தாக்கா 4ன்னு வரும், 4 ரூட் 15 வரும். ஓகேவா? ஸோ இந்த ஆர் தான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் 4 ரூட் 15 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க இந்த ரிசல்ட் நீங்க தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகேவா? ரெண்டு சீக்கண்ட் வந்து ஒரு சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இந்த ரிசல்ட் தெரிஞ்சுட்டாக்கா ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the length of the two sides of an isosceles triangle are 6 cm and 12 cm, then find the length of the third side. ஓகே, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் உடைய ரெண்டு சைடு கொடுத்துட்டாங்க. ரெண்டு சைடு கொடுத்துட்டு மூணாவது சைடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்று வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, இன்னொன்று 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. தேர்ட் சைடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னாலே எனக்கு ரெண்டு சைடு சேமா இருந்தாதான் அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சொல்ல முடியும். கரெக்டா? அப்ப இந்த மூணாவது சைடு வந்து எனக்கு கண்டிப்பா 6 சென்டிமீட்டரா அல்லது 12 சென்டிமீட்டரா தான் எனக்கு இருக்கணும். ஓகேவா?
ஓகே. ஸோ இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வச்சிருப்பாங்க. அந்த ரெண்டுல எது வருதுன்றத நம்ம ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வந்து எனக்கு மேக் ஆகணும்னா 3 சைடு எப்படி இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா sum of the two side is greater than the third side. அதே மாதிரி difference of the two side is less than the third side. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது ஒரு ட்ரையாங்கிளா இருக்க முடியும். ஓகேவா? அதாவது இந்த ரெண்டு சைடு ஏதாவது ஒரு ரெண்டு சைடு ஆட் பண்ணோம்னா அது வந்து மூணாவது சைடை விட கிரேட்டர் தானா இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மூணாவது சைடை விட இந்த ரெண்டு சைடு ஆட் பண்ணா அது வந்து பெருசா இருக்கணும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் த டூ சைடு, இதோட டிஃபரன்ஸ் என்ன 6. இந்த டிஃபரன்ஸை விட இது கம்மியா இருக்கணும் தேர்டு சைடு. ஓகேவா? ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்கேன், இங்க எழுதிருக்கேன். என்னதுன்னா ஸோ தேர்டு சைடை விட எனக்கு வந்து இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணா வரக்கூடிய லென்த் வந்து எனக்கு கிரேட்டர் தானா இருக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டு சைடு டிஃபரன்ஸ் பார்த்தாக்கா அது தேர்டு சைடை விட எனக்கு கம்மியா இருக்கணும். ஓகேவா? அப்ப இந்த தேர்டு சைடு எனக்கு ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா எனக்கு 6க்கு மேல இருக்கணும், அதே மாதிரி 18க்குள்ள இருக்கணும். ஓகேவா? 6க்கு மேல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு இந்த 6 சென்டிமீட்டர் எனக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கரெக்டா? அதே மாதிரி 18க்குள்ளதான் இருக்கணும். அதே மாதிரி இது என்ன சொல்றாங்கன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வரும். 6 கண்டிப்பா வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்னதுன்னா இங்க 12 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the list price of the washing machine is rupees 41,000. It is sold to a retailer after two successive discounts of 12% and 30%. The retailer wants to earn a profit of 25% on its cost price after allowing a 50% discount to the customer. At what price should he list the washing machine? Okay. ஸோ இனிஷியலா வாஷிங் மிஷினுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 41,000 இருக்கு. அதை ரெண்டு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் பண்ணி அவன் வாங்குறான். ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா 12% டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்குறான். அப்போ 88% வாங்கியிருப்பானா, அகைன் அதுல இருந்து ஒரு 30% டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்குறான். ஸோ 70% வாங்கியிருந்திருப்பான். கரெக்டா? ஸோ இதை வாங்கிட்டு இப்போ என்ன பண்றான்னா கஸ்டமர்கிட்ட சர்டைன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். எவ்வளோனா 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்படி கொடுத்தும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா 25% ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இவன் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிட்டு அதில் என்ன பண்ணுறான்னா மார்க்கப் பண்ணி வைக்கிறான். மார்க்கப் பண்ணி வச்சுட்டு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்படி கொடுத்தும் 25% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ இவன் மார்க்கப் பண்ண அந்த மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ அவன் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 25% ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ டேரெக்டாகவே மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ எழுதிடலாம். என்னன்னா 125:50, 5:2. மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வந்து 5:2 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ எப்படி டேரெக்டாக எழுதுறதுன்றத இந்த டிஸ்கவுண்ட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸோடைய இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருப்பேன். இது தெரியாதவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து அவன் ரெண்டு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்கின ரேட்டு. கரெக்டா? ஸோ அதுதான் இந்த 2 பார்ட் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அவன் மார்க்அப் பண்ணதுதான் 5 பார்ட். இந்த 5 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா டேரக்டா அவன் எவ்வளவு மார்க்அப் பண்ணிருக்கான்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. ஓகேவா? இங்க 2 பார்ட் தான் இந்த வேல்யூ. 2 பார்ட் தான் என்னதுன்னா 41 × 88 × 7, 5 பார்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா டைரக்டா அவன் மார்க்அப் பண்ண ரேட் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? 41 × 11, 451, 451 × 14 × 10. ஓகே. 451 × 14, 4510, 1804, 6314 × 10, 63140. ஸோ அப்போ அவன் மார்க்அப் பண்ண ரேட் எனக்கு என்னவா இருந்திருக்கும்னா 63140 இருந்திருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா PQ and RS are the two common tangents to the two circles intersecting A and B. A and B when produced on the both sides meet the tangent PQ and RS at X and Y respectively. If AB equal to 3 cm and XY equal to 5 cm, then PQ is. Okay. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு சர்க்கிள் வந்து
ஏபின்ற இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்க PQRSன்றது இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் காமன் டேஞ்சன்ட்னு கொடுத்துட்டாங்க. PQRS AB உடைய லென்த் கொடுத்துட்டாங்க 3 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இந்த ஏபின்ற இந்த கார்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அது இந்த டேஞ்சன்ட் PQலையும் அதே மாதிரி இந்த RSலையும் கட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ன பாயிண்ட்லனா XYன்ற பாயிண்ட்ல கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ XY உடைய லென்த் வந்து கொடுத்துட்டாங்க 5ன்னு கொடுத்துட்டாங்க. XYன்றது பார்த்தீங்கன்னா இந்த XA AB அதே மாதிரி BY இந்த 3 லென்த்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிறதா XYன்றது. அப்போ எனக்கு இது 3னா இது எனக்கு என்னவா இருக்கும்? பேலன்ஸ் இது 1 இது 1 இருந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா ஓவரால் 5 அதுல இது 3னா ஸோ இது 1 இது 1 ஈக்குவலா பிரியும் 1 சென்டிமீட்டரா இருக்கும். ஓகே, இப்போ இந்த சர்க்கிளை மட்டும் பாருங்க. இதுல இது பாத்தீங்கன்னா இந்த XPன்றது டேஞ்சன்ட், அதே மாதிரி இந்த XBன்றது சீக்கண்ட். ஓகேவா? ஸோ ஒரு டேஞ்சன்ட்டும் சீக்கண்ட்டும் ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டைரக்ட் ரிசல்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தோம் அதே தான். இங்க என்னன்னா இது ஒரு டேஞ்சன்ட் சீக்கண்ட், XPன்றது டேஞ்சன்ட், அதே மாதிரி XBன்றது சீக்கண்ட். ஸோ இதோடைய ஃபார்முலா என்ன? டைரக்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா PX² = PB இன்ட்டு XB இன்ட்டு XA. ஓகேவா? இதுல XB உடைய லென்த் என்னன்றது தெரியும் கரெக்டா? ஸோ 1 + 3 அப்ப 4 கரெக்டா? 4 இன்ட்டு XA உடைய லென்த் 1. இப்போ PX² = 4னா PX உடைய வேல்யூ 2 சென்டிமீட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ இது எனக்கு 2 சென்டிமீட்டர்னா அதே மாதிரி இதுவும் எனக்கு 2 சென்டிமீட்டரா இருக்கும். அவன் கேட்கறது இந்த PQ உடைய லென்த் தான் கேட்கறான், 4 சென்டிமீட்டரா இருக்கும். ஓகேவா? இது எப்படி 2 சென்டிமீட்டர் அப்படின்னா அதே சிமிலர் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகுது. ஓகேவா? இது தெரியலன்னா இந்த சர்க்கிளை நம்ம கன்சிடர் பண்ணோம்ல அதே மாதிரி இந்த சர்க்கிளை நீங்க கன்சிடர் பண்ணி இந்த டேஞ்சன்ட் இந்த சீக்கண்டை போட்டு அதோடைய ப்ராப்பர்ட்டி நீங்க போட்டு பாருங்க, சேம் 2 சென்டிமீட்டர் தான் வரும். ஓகேவா? ஏன்னா இது சிமிலர், அப்படியே சிமிலர். ஓகேவா? ஸோ இங்க 2 வந்துச்சுன்னா இங்கே அதே 2 தான் வரும். ஏன்னா நீங்க இந்த சர்க்கிள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the 5-digit number 538xy is divisible by 3, 7 and 11, find the value of x² + y². ஓகே, 5-digit நம்பர் கொடுத்துட்டாங்க. என்னதுன்னா 538xy. ஸோ இந்த நம்பரை 3ஆலையும் 7ஆலையும் 11ஆலையும் டிவைட் பண்ணா எனக்கு x² + y² என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நம்பர் 3ஆலையும் 7ஆலையும் 11ஆலையும் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த LCM ஆலையும் இந்த நம்பர் கண்டிப்பா டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ 3, 7, 11 இதோடைய LCM என்ன அப்படின்னா 3 × 7 × 11 அதுதான் எனக்கு LCM 231. அப்போ இந்த நம்பர் வந்து கண்டிப்பா எனக்கு 231ஆல டிவைட் ஆகும்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ 538 231ஆல டிவைட் பண்ணாக்கா 462 2 டைம்ஸ் வரும் 76. இப்போ 231ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா இந்த 7600 சம்திங் வரும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? 231 × 33 231 × 33 7623. ஸோ அப்போ இங்கே 7623 வந்துருச்சு. இப்போ இந்த நம்பர் வந்து எக்ஸாக்டா எனக்கு டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாக்டா டிவைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ரிமைண்டரே அங்கே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதாவது ரிமைண்டர் வந்து எனக்கு இங்கே 0 தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இது எக்ஸாக்டா டிவைட் ஆகுதுன்னா ரிமைண்டர் 0 வருதுன்றது தெரிஞ்சு. அப்போ 0 வரணும்னா இந்த XY உடைய வேல்யூ எனக்கு என்னவா இருந்திருக்கும்னா 2ம் 3யுமா தான் இருந்திருக்கும். ஓகேவா? அதாவது X உடைய வேல்யூ எனக்கு 2ஆவும் Y உடைய வேல்யூ எனக்கு 3ஆவும் இருந்தாதான் இது எனக்கு கண்டிப்பா எனக்கு எக்ஸாக்டா டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ அவன் கேட்கறது x² + y² தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ x² இது 4, அதே மாதிரி y² 9, 4 + 9 13. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் எனக்கு ஆன்சரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the HCF and product of two numbers are 15 and 6300 respectively. The number of possible pairs of the number is. ஓகே, ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா
ஒரு ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 6300 வரணும். அதே மாதிரி அந்த ரெண்டு நம்பருடைய HCF வந்து 15 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ பாசிபிள் பேர் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ரெண்டு நம்பர் என்னன்னு தெரியாது, நான் என்ன வச்சுக்கிறேன்னா எக்ஸ் ஒய்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த ரெண்டு நம்பருடைய HCF வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 15 கொடுத்துட்டாங்க. HCFனா என்ன? இந்த ரெண்டு நம்பருடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் எனக்கு HCF. கரெக்டா? அப்போ இந்த கண்டிப்பா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இந்த ரெண்டு நம்பர்லயும் எனக்கு மல்டிப்ளை ஆயிருந்திருக்குமா? அப்பதான் இதோட HCF எனக்கு 15 வரும். ஓகேவா? ஸோ இது இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 6300க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ஸோ அதை கேன்சல் பண்ணா 420 28. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸையும் ஒய்யவும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்னா 28 வரணும். கரெக்டா? ஸோ இப்போ இங்க என்ன HCF இருந்துச்சு, எனக்கு 15 இருந்துச்சு. அந்த HCF-ஆல நான் டிவைட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு இங்க எந்த ஒரு காமன் ஃபேக்டருமே எனக்கு இருக்காது. கரெக்டா? அதாவது ஒன்னை தவிர வேற எந்த காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு ஒன்று மட்டும்தான் எனக்கு காமன் ஃபேக்டரா இருக்கணும்னா அது என்ன நம்பரா இருக்கும்னா எனக்கு கோப்ரைம் நம்பரா தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பர் எனக்கு கோப்ரைம் நம்பர் மட்டும்தான் எனக்கு இருக்கணும். கோப்ரைம் நம்பர்னா ரெண்டோடைய HCF வந்து எனக்கு ஒன்னு இருக்கணும். ஒன்னை தவிர வேற எந்த நம்பர் இதால டிவைட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இங்கே HCF-ஆல டிவைட் பண்ணிட்டேன். அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 28 வரணும். அதே மாதிரி அதோட HCF எனக்கு 1 வரணும். அப்ப எப்படி எழுதலாம்? 1 × 28 எழுதலாமா? ஸோ இதோடைய HCF பார்த்தீங்கன்னா எனக்கு என்னது 1 தானே. அதுக்கப்புறம் 2 × 14 அது 28. ஆனா இதோட HCF என்ன வருது பாருங்க, 2ன்னு வருது. கரெக்டா? அப்ப இதை எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 × 7 4 × 7ன்றது இதோடைய HCF பாத்தீங்கன்னா 1. ஓகேவா? அதே மாதிரி ரிவர்ஸ்ல எழுதக்கூடாது. ஏன்னா 1 × 28னாலும் 28 × 1னாலும் 1 தான். ஓகேவா? ஸோ அப்ப ரிவர்ஸ்ல எழுதக்கூடாது. 7 × 4 அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா எந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 28 வராது. அப்ப எனக்கு இந்த ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் வருது. அவன் கேட்கறது அதுதான், நம்பர் ஆஃப் பாசிபிள் பேர் தான் என்னன்னு கேட்கறாங்க. இப்போ எத்தனை பாசிபிள் பேர்னா 2 பாசிபிள் பேர் இருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். A policeman noticed a thief from 300 meters. The thief started running and the policeman was chasing him. The thief and the policeman ran at a speed of 8 km/h and 9 km/h respectively. What was the distance between them after 3 minutes? Okay. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிஷியலா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் இருக்கு. அதாவது தீஃப் இங்க இருக்கான், போலீஸ் இங்க இருக்கான். ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் இருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல தான் இப்போ என்ன பண்றாங்கன்னா போலீஸும் தீஃபும் என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஓகேவா? தீஃப் வந்து 8 km/h போலீஸ் வந்து 9 km/h ஸ்பீட்லையும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எனக்கு 3 நிமிஷத்துல இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இங்க தீஃபோட போலீஸ் ஸ்பீடு எனக்கு அதிகமா இருக்கு. கரெக்டா? அப்ப எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு எடுக்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் குறைஞ்சுக்கிட்டே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா மீட் பண்ணிடுவாங்க. கரெக்டா? ஸோ அப்ப 3 நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் எனக்கு குறைஞ்சு வந்திருக்கும். அப்ப எனக்கு ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க 3 நிமிஷத்துக்கு அப்புறம். ஓகேவா? ஓகே, ரெண்டு பேருக்கு இடையில உள்ள ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன அப்படின்னா இங்க 8 km/h, இங்க 9 km/h. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன அப்படின்னா 1 km/h இருக்கும். கரெக்டா? ஓகே, அதாவது என்ன அர்த்தம்னா 1 மணி நேரத்துக்கு, ஓகேவா, அதாவது மினிட்ஸ்ல இருக்கனால 60 மினிட்ஸ்க்கு ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 1000 மீட்டரா இருக்கும். ஓகேவா? 60 மினிட்ஸுக்கு 1000, அதான் ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் என்னது, ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பை மீட்டிங் டைம். ஸோ அப்ப என்னதுன்னா, ஸோ 1 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில உள்ள ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 1000 மீட்டரா இருக்கும். அப்ப 3 நிமிஷத்துல எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 மீட்டர். அதாவது 3 நிமிஷத்துல எனக்கு என்ன ஆயிருக்கும், 50 மீட்டர் எனக்கு இங்க கம்மியாயிருக்கும். ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேர் ஓடும் போது இந்த 3 நிமிஷத்துல எனக்கு 50 மீட்டர் கம்மியாயிருச்சுன்னா இப்ப போலீஸ் இங்க வந்துருவாங்க. இப்ப ரெண்டு பேருக்கு இடையில உள்ள ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 250 மீட்டரா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு பேருக்கு இடையில உள்ள ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 250 மீட்டரா இருந்திருக்கும் 3 நிமிஷத்துக்கு அப்புறம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, B can do a piece of work in 24 days. C and D can do the same work individually in 36 and 48 days respectively. All of them begin the work together. However,
B leaves the work 4 days before the completion of work and C leaves the work 10 days before the completion of the work. D worked till the end and completed the work. Find the number of days in which the work was completed. Okay. என்ன சொல்றாங்க அப்படின்னா B வந்து 24 டேஸ்ல ஒர்க்கை ஃபினிஷ் பண்றான். B மட்டும் பார்த்துருந்தா, C மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா 36 டேஸ்ல ஒர்க்கை ஃபினிஷ் பண்றாங்க. D மட்டும் பார்த்துருந்தா 40 டேஸ்ல ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3 பேருடைய எஃபிஷியன்சி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் என்னன்னு தெரியாது. இதோட எல்சிஎம் எடுத்துக்கிறேன். இதோட எல்சிஎம் என்னவா இருக்கும்? 144 இருக்குமா? ஓகே. ஸோ 144 ஒர்க்கை B மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா 24 டேஸ்ல முடிக்கிறாங்க. அப்போ B ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கை பார்த்துருப்பான்னா 6 ஒர்க்கை பார்த்துருப்பான். C ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு பார்த்துருப்பான். D ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கை பார்த்துருந்துருப்பாங்க. ஓகே. இப்போ பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப சிம்பிளா பண்ண முடியும். அது என்னன்னா ஒர்க்கை வந்து ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ நாள் முன்னாடியே போறாங்களோ அவ்வளோ நாள் இருந்திருந்தா எக்ஸ்ட்ரா ஒர்க்கை பார்த்துருந்துருப்பாங்க. அந்த ஒர்க்கை வந்து ஆட் பண்ணிட்டாக்க ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ B வந்து 4 நாளைக்கு முன்னாடி போயிடுறான். கரெக்டா? ஸோ B வந்து ஒரு நாளைக்கு 6 ஒர்க்கை பார்க்குறான். அப்போ அந்த 4 நாள் வந்து இருந்திருந்தா எவ்வளோ ஒர்க்கு பார்த்துருந்துருப்பான்? 24 ஒர்க்கு பார்த்துருந்துருப்பான். கரெக்டா? அதே மாதிரி C பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடியே வெளியே போயிடுறான். அப்போ C வந்து ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கை பார்க்குறான். அப்போ 10 நாள் இருந்திருந்தா 40 ஒர்க்கை பார்த்துருந்துருப்பாங்க. கரெக்டா? இப்போ எல்லாருமே ப்ரெசென்ட் ஆயாச்சு. இப்போ 3 பேருமே சேர்ந்து தான் அந்த ஒர்க்கை பார்க்குறாங்க. எவ்வளோ நாள் அந்த ஒர்க்கு முடியுது அப்படின்னா 144 + 24 + 40 168 208. ஓகேவா? ஸோ இந்த 208 ஒர்க்கை இப்போ 3 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. எவ்வளோ நாளில் பார்ப்பாங்கன்னா ஒரு நாளைக்கு 13 ஒர்க்கு பார்க்குறாங்க. அப்போ இந்த 208 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்கன்னா 16 டேஸ் எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க்குன்னு கொடுத்தா மட்டும் என்ன பண்ணுங்கன்னா டோட்டல் ஒர்க்கில் நீங்கள் ஆட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. இல்லைன்னா நீங்கள் அந்த ஒர்க்கை இவன் பார்த்த ஒர்க் எவ்வளோ, அதே மாதிரி C பார்த்த ஒர்க் எவ்வளோ, D பார்த்த ஒர்க்குன்னு எவ்வளோன்னு பார்த்து கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிமைனிங் பார்க்குற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a sum of rupees 10,500 amounts to rupees 13,825 in 3 4/5 years at a certain rate % per annum simple interest. What will be the simple interest on the same sum for 5 years at double the rate earlier? Okay. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10,500 வந்து 10,500 13,825 மாறுறதுக்கு எவ்வளோ வருஷம் எடுக்குதுன்னா 3 4/5 இயர்ஸ் எடுக்குது. அதாவது 19/5 இயர்ஸ் எடுக்குது. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லனா R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல. ஓகேவா? இப்போ அதே இது எனக்கு இங்கே என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் டபுள் த டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து 5 இயர்ஸில் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இது யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்கன்னா PNR/100 கண்டுபிடிச்சு அதில் R% கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இங்கே 2R% என்னன்றது பார்த்து அதுக்கப்புறம் PNR/100 போட்டு அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். இங்கே 19/5 இயர்ஸில் தான் அவனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா இங்கே 3325 இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே 10% ஃபார் 2 இயர்ஸ்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்? 20% இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 10%னா 2 வருஷத்துக்கு 20%, ஒரு வருஷத்துக்கு 10%னா 5 வருஷத்துக்கு 50%. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு 6%. அப்ப 19/5 இயர்ஸுக்கு எனக்கு என்னவா இருக்கும்? 19/5 R% இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த 19/5 R% தான் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ், இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஓகே. அப்ப இங்க 5 இயர்ஸில் 2R%னா எவ்வளவு இருக்கும்? 10R% என்னன்னு கண்டுபிடிச்சா டைரக்டா என்ன தெரிஞ்சிடும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். ஓகேவா? இங்க என்னது R கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்க 5 இங்க வந்துச்சுனாக்கா 50 ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்ப 19 பார்ட் தான் 3325னா 50 பார்ட் கண்டுபிடிச்சா என்னதுன்னா இங்க 5 வருஷத்துல டபுள் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சாங்கன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சிடும். கேன்சல் பண்ணா 1 டைம்
7 times 5 175 175 into 5 875 8750. ஸோ இதுதான் 5 வருஷத்துல டபுள் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் sin a plus b equal to cos a plus b, then what is the value of turn a? turn a உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் இங்கே sin a plus b, இங்கே cos a plus b இருக்கு, அங்கே கேட்கறது டேர்னில் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதை நான் டேர்னுக்கு கொண்டு வரணும். ஓகேவா? எப்படின்னா sin a plus b டிவைடட் பை இந்த cos a plus b இங்கே கொண்டு வந்தாக்கா divided by cos a plus b வந்துடும். sin a plus b divided by cos a plus b tan a plus b வரும். tan a plus b equal to இங்க என்னது 1 ஆயிருமா? ஓகேவா? ஓகே, tan a plus b equal to 1. இந்த ஓகே, tan a plus b ஃபார்முலா என்ன? tan a plus tan b divided by 1 minus tan a into tan b equal to 1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? tan a plus tan b plus tan a into tan b equal to 1. ஓகேவா? இப்போ எனக்கு தேவை என்னன்னா tan a தேவை, கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து நான் tan a நான் வெளியே எடுக்கிறேன். tan a நான் வெளியே எடுத்தேன்னா இங்க என்னது? tan a வெளியே எடுத்தா இங்க 1 ஆயிரும். இங்க tan a வெளியே எடுத்தா tan b ஆகும். ஓகேவா? இந்த tan b நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ 1 மைனஸ் tan b வரும். இப்போ எனக்கு தேவை எது தேவைன்னா tan a தானே தேவை. இப்போ tan a equal to 1 minus tan b divided by 1 plus tan b. அவ்வளோதான், டைரக்டா கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ tan a உடைய வேல்யூ 1 minus tan b divided by 1 plus tan b இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்னன்னா if a minus b equal to 10 and ab equal to 4, then the value of a cube minus b cube plus 4 into a plus b whole square. ஓகே, ஸோ இது உங்களுக்கான சேலஞ்சிங் சம். இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நடத்துகிற சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட வந்து மீட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.